மார்னிங் சேனல் பீப்புள். நம்மளோட இளையராஜாவோட பொண்ணான பவதாரணி இப்போ இறந்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் சமயத்தில் ரீசெண்டாக இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரூமை க்ளீன் பண்ணும்போது ஒரு சில தகவல்கள்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் வலம் வந்திருக்கு. அது என்ன ஏது அப்படின்றது தான் இங்கே உங்களுக்கு பார்க்க போகிறோம். வாங்க எங்கே ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவதாரணிக்கு கேன்சர் நோயால் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க ரூம் ஃபுல்லாகவே வந்து இப்போ சர்ச் பண்ணியிருக்கும் போது நிறைய டேப்லெட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து அவங்க பர்சனல் திங்ஸ்லாம் இருந்திருக்கு. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய புக்ஸ்லாம் படிப்பாங்க போல இருக்குது. அந்த புக்ஸ் எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வீடு ஃபுல்லாகவே வந்து டேப்லெட்ஸ் அப்படியே வந்து கொட்டி கடந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. என்னப்பா சொல்கிறீங்கன்னா, அவங்க வந்து இறந்துடுறவங்க அப்படின்றதே அவங்களுக்கு வந்து தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு கேன்சர் இருக்குன்றதே அவங்களுக்கு தெரியாது. அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு மறைச்சிட்டாங்களாம். ஏன்னா அவங்க ஒரு சில ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க வந்து ரொம்பவே வந்து பயப்படுவாங்க. அப்படின்றதுனால அவங்களுக்கு கேன்சர் இருக்குன்னே சொல்லாதீங்க, அவங்க கடைசி வரைக்கும் ஜாலியாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்றதே அவங்க வந்து மறைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க இறக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு கேன்சர் அப்படின்றது டாக்டர்ஸ் அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரூம் ஃபுல்லாகவே வந்து நிறைய டேப்லெட்ஸ் இருந்திருக்கு. அவங்களுக்கு கேன்சரே ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சிருக்குவே. அவங்களுக்கு வயிற்று வலி அப்படின்னு சொல்லி வயிற்று வலிக்கான டேப்லெட்ஸே அவங்க வந்து வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. கடைசியில் தான் அது வந்து கேன்சர் அப்படின்ற மாதிரி மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பவதாரணிக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்றதுனால ஸோ நிறைய அவங்க பண்ணியிருக்காங்க ட்ரீட்மெண்ட்ஸ்லாம். ஸோ அதுக்காக வந்து நிறைய வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட்ஸ் வந்து வீடு ஃபுல்லாக நிறைய இருந்திருக்காம். ஸோ அதெல்லாம் பார்த்து ரொம்பவே கண்கலங்கியிருக்காங்க. இப்போ நம்ம யுவன் சாரும் சரி, நம்ம இளையராஜா சாரும் சரி, எல்லாருமே பார்த்துட்டு ஐயோ என்னப்பா இது, வீடு ஃபுல்லாக வந்து அவங்க இதே வச்சுருக்காங்களே, கடைசி வரைக்கும் வாழ்நாள் ஃபுல்லாக மாத்திரை சாப்பிட்டே வந்து கழிச்சிட்டாங்க, அவங்க நிம்மதியாக கூட இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ் எல்லாம் வைரல் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப டாப்பிக்கான போயிட்டுருக்குதுன்னா அது இது தான். ஸோ அவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே வந்து அந்த ரூம்ஸை பார்த்து இப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த ரூம்ஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜருமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்கள் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.